வணக்கம் தமிழா. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் டார்கெட் ஆர்ஆர்பி குரூப் டி இது ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னைக்கு கணிதம் 11/10/2022 அன்றது ஃபர்ஸ்ட் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கணித வினாக்கள் எங்கெங்கிருந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி பேட்டர்ல தான் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்து 2022 பார்த்தா அனைத்து தேர்வுகளுமே இதே மாதிரி பேட்டர்ல கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், y is 196 double is 196 is 784 எனில் y இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? y இனுடைய மதிப்பு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இது விகித சமம் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? விகித சமம். விகித சமம் அப்படின்னா இங்க எப்படி இருக்கு? y is 196 double is 196 is 784. ஓகேங்களா? இப்போ y யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சென்ட்ரல் ரெண்டையும் பெருக்குங்க. சென்ட்ரல் ரெண்டையும் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே, அப்ப சென்ட்ரலுக்கு என்ன இருக்கு? 196 into 196. அப்ப சென்ட்ரல் ரெண்டையும் பெருக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கு? y into 784. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? மேலே மேலே அப்படி அடிக்கலாமா? இப்போ அடிங்க, எதாவது அடிக்கலாம். இங்க 196. ஓகேங்களா? இது 4 அடிச்சாலும் சரி, இங்க டேரக்டா 196 அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு 196 இங்க எவ்வளவு வரும்னா 4 196 784. ஓகேங்களா? இப்ப 4 அடிச்சோம்னா ஒரு நாங்க நாங்க 16, மீதி 1, சரி மீதி 3, 36ல 9, அப்ப 49. அப்ப ஒய்யோட மதிப்பு எவ்வளவு கிடைக்கும்? 49 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இருந்து எதை பக்கம் 196 கிடைக்கும். அதே மாதிரி 196ல இருந்து எதை பக்கம் 784 கிடைக்கும். ஓகே, 196ல இருந்து 4 பக்கம்னா 784. அப்ப எதுல இருந்து 4 பக்கம்னா 196 கிடைக்கும்? 49ல இருந்து 4 பக்கம் 196 கிடைக்கும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சில நேரங்கள் நம்பர்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்போது இந்த மாதிரி விகித சமம் கான்செப்ட் பேஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களால் வேகமாகவும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? செகண்ட், ஒரு வருடத்தின் தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் தனி வட்டியின் கீழ் ரூபாய் 7250 கடனாக வழங்கப்படுகிறது. 6 மாதங்களுக்கு பிறகு ரூபாய் 3625 என்ற கூடுதல் தொகையானது தனி வட்டியின் கீழ் கடனாக வழங்கப்படுகிறது. ஆனால் முந்தைய வட்டியின் 2 மடங்கு ஆகும். ஆண்டு முடிவில் 2 கடனுக்கும் சேர்த்து வட்டியாக ரூபாய் 335 கிடைக்கும். தொடக்கத்தில் ரூபாய் 7250 கடனாக வழங்கப்பட்ட தொகைக்கான ஆண்டு வட்டி விகிதம் என்ன? இதான் கொஸ்டின். ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 7250 ரூபாய் கடன் வாங்குறாரு. 7250 ரூபாய் கடன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 3625 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா. ஓகே, ஃபர்ஸ்ட் 7250 ரூபாய் கடன் வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு 3625 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஓகே, இப்போ இதுக்கான வட்டி என்பது எனக்கு தெரியாது. அப்ப என்ன வச்சுக்கலாம்? 6ன்னு வச்சுக்கலாம். இந்த 7250க்கான வட்டி என்பது எவ்வளோ? 6ன்னு வச்சுக்கலாம் வட்டி வீதம். ஓகே, அப்ப இந்த 3625க்கான வட்டி வீதத்துக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா, அது முந்தைய வட்டி இருக்குல்ல, அதில் 2 மடங்குன்னு சொல்றாங்க. அப்ப இங்க எவ்வளவு வரும்? 2/6. ஓகேவா? இங்கன்னா இதோடைய 2 மடங்கு. ஓகே, சொல்லியாச்சு. இப்ப இந்த 7250 இது என்னது? ஓராண்டு முடிவுல, ஏன்னா ஃபர்ஸ்டே வாங்கிட்டாங்களே, அப்ப எத்தனை ஆண்டு? ஓராண்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் தானே வராங்க. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 6 மாதத்துக்கான வட்டி மட்டும் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இந்த 7250க்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி பார்க்கணும். இந்த 3625க்கு 6 மாதத்துக்கான வட்டியை பார்க்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்த்தாதான் நமக்கு எவ்வளவு கிடைக்குமா? 335 ரூபாய் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 335 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, என்ன ஃபார்முலா? SI = PNR/100. ஓகே, தான் பொதுவான ரெண்டுக்குமே நம்ம தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இதுக்கு பார்த்தோம்னா அசல் வந்து எவ்வளோ? 7250. ஓகேங்களா? இன்ட்டு காலம் எவ்வளோ? ஒரு ஆண்டு. வட்டி வீதம் எவ்வளோ? 6 வகுத்தல் 100 பிளஸ் அதே மாதிரி இதுக்கு பார்த்தோம்னா 3625 இன்ட்டு எத்தனை? 6 மாதம் எவ்வளோ? 6ன்னு சொல்லாம 6ன்னா 0.5 வச்சுக்கோம். இன்ட்டு 2R வகுத்தல் 100. ஓகே, இப்போ இது ரெண்டுமே கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 335 ரூபாய். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, இது 1R, இது பாருங்க 0.5 2R எவ்வளவு வரும்? ஒரு R அப்படிதானே வரும். ஓகேங்களா?
இப்போ ஃபுல்லா பண்ண வரும் 7256 7250 ஆர் பிளஸ் இங்க 3625 ஆர். ஓகே, அப்ப கீழே இங்கே 100 இங்கே 100 பொதுவாக 100 வச்சுக்கலாம். அப்ப 100 கொண்டு வந்தா பெருக்குமா? அப்ப எவ்வளவு வரும்? 335 100 பெருக்குனா 33,500. ஓகேவா? இப்ப இது ரெண்டையுமே என்ன பண்ணுங்க, கூட்டுங்க. கூட்டின அளவு பார்த்தீங்கன்னா 10,875 வரும். ஸோ பாருங்க, 7000 மூவாயிரம் கூட்டினா 10,000, இங்க 625, இங்க 250. அப்போ எவ்வளோ வரும்? 825 875 வரும். அப்போ 10,875 ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 33,500. ஓகே, இப்போ அடிக்கலாமா? எதால அடிக்கலாம்? இப்போ 10,875 ஆறுனா 33,500னா அப்போ ஒரு ஆர் எவ்வளவு வரும்? அப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே அடிங்க, அஞ்சல் அடிங்க. ஃபர்ஸ்ட் அஞ்சல் அடிச்ச எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா, இங்க எவ்வளோ? 2 1 மீதி 3 37 7 அப்ப 2 25. இங்க அடிச்சோம்னா 6 7 2 0. இப்ப திரும்ப அடிக்கலாம். நான் அஞ்சால் அடிச்சோம்னா இங்க 4 மீதி 1 17 3 2 5. இங்க அடிச்சோம்னா 13 5 65 மீதி 2 20 4 0. திரும்பியும் அஞ்சால் அடிச்சோம்னா 8 இங்க 7. இங்க அடிச்சோம்னா 2 34. அப்ப 6 4 எவ்வளவு? 8. அப்ப 87 டேட் ஒரு 87 87. இங்க அடிச்சோம்னா 3 87 261. ரிமைனிங் எவ்வளவு கிடைக்கும்? 7. அப்ப 0 சேர்ப்போம். 0 சேர்த்தா பாயிண்ட் வச்சுக்கோம். இப்ப 87 70 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப இன்னொரு 0 சேர்த்துங்க. அப்ப 700. அப்ப 700 எத்தனை 87 இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 8 87 இருக்கும். அப்ப ஆன்சர் வரும் 3.08 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். ஆன்சர் வரும் வட்டி வீதம் 3.08%. நெக்ஸ்ட் 144:y W/y/225 மற்றும் y ≥ 0 எனில் y இன் மதிப்பை காண்க. ஓகே, பாருங்க. இப்ப பார்த்தா அதே கான்செப்ட் விகித சமம் தான். அப்ப என்ன பண்ணுவோம்? சென்ட்ரல் ரெண்டுமே பெருங்க, என்ன வரும்? y². ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து 144, லாஸ்ட் வந்து எவ்வளோ? 225. ஓகே, அப்போ y² மதிப்பு தானே எனக்கு இது. அப்போ y யோட மதிப்பு எவ்வளோ வரும்? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணா y. அப்போ 144 ஸ்கொயர் பண்ணா 12, 225 ஸ்கொயர் பண்ணோம்னா 15. அப்போ 12 15 பெருக்கினாலும் போதுல. அப்போ 12 15 பெருக்கினாலும் வரும் 180. அப்போ ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஷியாமும் சுந்தரும் ஒரு வேலையை முறையை 16 நாட்களிலும் 24 நாட்களிலும் செய்ய முடியும். ஷியாம் தனியாக வேலையை தொடங்கினார். 10 நாட்களுக்கு பிறகு சுந்தர் அவருடன் இணைந்தார். இருவரும் வேலை முடியும் வரை ஒன்றாக வேலை செய்தனர் எனில் வேலை முடிய எடுக்கப்பட்ட மொத்த நேரம் எவ்வளவு? ஸோ கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஷியாம் சுந்தர் அவங்க வந்து ஒரு வேலையை முடிக்கூடிய கால அளவு கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷியாம் இந்த ஷியாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை 16 நாள்ல முடிச்சிருவார். இதே இது சுந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பார். ஓகே, இது வந்து அவன் தனிப்பட்ட அவனுடைய திறமையை பொறுத்து 16 நாள் 24 நாள்ல முடிக்கிறான். ஓகே, இப்போ என்ன பண்றாரு? இப்போ கொஸ்டின் படி ஷியாம் தான் அந்த வேலை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, தனியா ஸ்டார்ட் பண்றாரு. எத்தனை நாள் பாக்குறாரு? 10 நாள் பாக்குறாரு. ஏன்னா 10 நாளுக்கு அப்பதான் தானே சுந்தர் சேர்றாரு. அப்ப என்ன பண்ணிருப்பாரு? 10 நாட்கள் வரைக்கும் ஷியாம் மட்டும் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாருங்களா? அப்ப 10 நாட்கள்ல ஷியாம் செய்த வேலையின் அளவு, 10 நாள்ல ஷியாம் செய்த வேலையின் அளவு பார்க்க போறோம். இப்ப இங்க அவங்களுடைய செய்த அளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மொத்த நாட்கள் இருக்குல்ல, அதை தலைகீழா போடணும். அப்ப ஷியாம் தானே சொல்லிருக்காங்க. அப்ப ஷியாம் இந்த 16 நாளா? அப்ப தலைகீழா போடுங்க, என்ன வரும்? 1/16. ஓகே, இப்ப எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? 10 நாள். அப்ப அதை பெருக்குங்க. இப்ப அடிக்கலாமா? 5 2 10 8 2 16. அப்ப எவ்வளவு வரும்? 5/8. அப்ப என்ன கான்செப்ட்னா 8ல 5 பங்கு முடிச்சிட்டாரு. ஷியாம் வந்து என்ன பண்ணாரு? 8ல 5 பங்கு முடிச்சிட்டாரு. அப்ப மீதி பங்கு எவ்வளவு இருக்கும்? 8ல 3 பங்கு தான் இருக்கும். ஏன்னா 8ல 5 முடிச்சாச்சு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 3 பங்கு தானே. அப்ப 8ல 3 பங்கு இருக்கு. இப்ப இந்த 8ல 3 பங்கு யார் சேர்ப்புறாங்க? இவங்க 2 பேருமே சேர்ந்து தானே சேர்ப்புறாங்க. அப்ப 2 பேருமே சேர்ந்து செஞ்சணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 2 நம்பரையும் பெருக்குமா? 16 × 24 வகுத்தல் கீழே ரெண்டுமே கூட்டினா 40. இப்ப அடிங்க. 4 8 8 16. அடுத்து 4 2 இங்க அடிச்சா 20. அடுத்து இங்க அடிச்சோம்னா
6 நாங்கா 24, 5 நாங்கா 20. அப்ப எங்க வரும் 18/5. இதை அடிச்சோம்னா 3 3/5. இப்ப என் கொஸ்டினை கேட்டாங்க வேலை முடிய எடுக்கப்பட்ட மொத்த நேரம் தான் கேட்டாங்களே தவிர மீதி வேலை எவ்வளவு செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கல. அப்ப அந்த வேலையை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ல ஷாம் வந்து 10 நாள் செஞ்சாரு. அடுத்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க 3 3/5 நாள் செஞ்சு முடிச்சாங்க. அப்ப இந்த 10 இந்த 3 கூட்டம்னா போறோம் 13 3/5 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், அருணின் தற்போதைய வயது அவரது மாமாவின் வயதில் 1/3 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் வயதின் கூட்டுத்தொகை 86 இருக்கும் எனில் அருணின் தற்போதைய வயது எவ்வளவு? ஓகே பாருங்க, இப்ப தற்போதைய விகிதம் பார்க்கலாம். யாரா இருக்காங்க? அருண் இருக்காரு, அருணுடைய மாமா இருக்காங்க. இப்ப அருணுடைய தற்போதைய வயது எப்படி இருக்குமா? அவருடைய மாமாவின் வயதுல 1/3 மடங்குனா உங்க மாமா வந்து 3 மடங்கு, அது வந்து 1 மடங்கு. ஓகேவா? அதான் 3ல 1. ஓகே, மாமா வந்து 3 மடங்கு, அருண் வந்து எவ்வளவு 1 மடங்கு. ஓகே, இப்ப இந்த விகிதம் இருக்கோ அதோட கூடுதல் நமக்கு தெரியும். ஓகே, ஆனா இங்க என்ன கொடுத்துறாங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு கூடுதல் எவ்வளவு 86. 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எவ்வளவு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 86. அப்ப தற்போது கூடுதல் எவ்வளப்பா இருக்கும்? தற்போது கூடுதல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 86. அப்ப என்ன இருக்கும் 2 பேருக்குமே 5 வயசு கூடி இருக்கும். அதான் கிட்டத்தட்ட 10 வயது கூடி இருக்குமா? அப்ப தற்போது கூடுதல் எவ்வளவு இருக்கும் 76 தான் இருக்கும். ஏன்னா இப்ப தற்போது கூடுதல் 76னா தான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூடுதல் எவ்வளவு வரும் 86ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப தற்போது கூடுதல் எவ்வளோ 76. அப்ப தற்போது விகிதம் எவ்வளோ 1:3. இப்ப கூடுதல்னா கூட்ட தானே போறோம். அப்ப இது என்ன பண்ணுவோம் எக்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, 1x 3x கூட்டினா எவ்வளவு போறோம் 4x. அப்ப 4x தான் 76. அப்போ 1x எவ்வளவு வரும் 19. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க அருணுடைய தற்போதைய வயது தானே. அப்ப அருணுடைய தற்போதைய வயது என்னது 1x தானே. அப்போ 1x எவ்வளவு வரும் 19. இதே 3x எவ்வளவு வரும் 57. ஓகே, அப்ப அருணுடைய தற்போதைய வயது எவ்வளோ 19. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு நேர்மையற்ற வணிகர் தனது பொருட்களை அடக்க விலைக்கு விற்பதாக கூறுகிறார். ஆனால் பொருளின் 250 கிலோகிராமுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு 200 கிலோகிராம் மட்டுமே விற்கிறார். இந்த பரிவர்த்தனையில் அவரது லாப சதவீதம் எவ்வளவு? ஓகே, லாப சதவீதம் கேட்டாலே என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வித்தியாசம். என்ன பண்ண போறோம் வித்தியாசம். அதுல எது சின்ன நம்பர் அது கீழே போடும், எது சிறிய நம்பர் அது சிறிய மதிப்புன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 100. அப்ப வித்தியாசம் 250 200 வித்தியாசம் எவ்வளவு போறோம் 50 வகுத்தல் சிறிய மதிப்பு எவ்வளோ 200 இன்ட்டு 100. அப்ப எவ்வளவு வரும் 2 0க்கு 2 0 2 இங்க அடிச்சா 25. அப்ப லாப சதவீதம் எவ்வளோ 25. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், எக்ஸ் மாறியின் மதிப்புகள் 3 மற்றும் 7 முறையே k மற்றும் k-2 நிகழ்வெண்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. எக்ஸின் கூட்டு சராசரி 4 என்றால் k-இன் மதிப்பு என்ன? ஓகேங்களா? இது வந்து மாறியின் மதிப்புகள் கொடுத்து கூட்டு சராசரி கொடுத்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கூட்டு சராசரி, இந்த மாறி அப்படிங்கிறது பொறுத்து கூட்டு சராசரி கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா மொத்த மதிப்புகள் கீழே மொத்த நிகழ்வெண்கள். ஓகேங்களா? இப்ப கூட்டு சராசரி எனக்கு எவ்வளோ 4. கூட்டு சராசரி எவ்வளோ 4. இப்ப இந்த மதிப்புகள் எவ்வளவு இருக்கு 3 7. அந்த 3 மற்றும் 7 முறை என்ன சொல்றாங்க k-2 சொல்றாங்களா? அப்ப இந்த 3க்கு என்ன வரும் k. அப்ப இந்த 3யும் k-வும் பெருக்குங்க 3k. அடுத்து இந்த 7யும் k-2 பெருக்குங்க எவ்வளவு வரும் 7 k பெருக்குனா 7k. 7ஓட -2 பெருக்குனா -14. அப்ப மொத்த மதிப்புனா கூட்ட தான் போறேன். வகுத்தல் நிகழ்வெண், மொத்த நிகழ்வெண் என்னது kங்கிறது ஒரு நிகழ்வெண், k-2ங்கிறது நிகழ்வெண். ஏன்னா இது வந்து மதிப்பு, இது ரெண்டுமே எனக்கு என்னது மதிப்பு, இது ரெண்டுமே எனக்கு என்னது நிகழ்வெண் தானே. அப்ப k-2. அப்ப இது கூட்டினா எவ்வளவு வரும் 2k-2. அப்ப எனக்கு என்ன இருக்குங்க இதை பெருக்குனா 8k-8. 8k-8 இங்க எவ்வளவு வரும் 10k-14. இப்போ என்ன பண்ணலாம் இந்த 8k போச்சுன்னா -8k,
இந்த மைனஸ் 14 வந்தா பிளஸ் 14 அப்போ பிளஸ் 14 8 போச்சுன்னா 6 10 இந்த 8 மைனஸ் 8 10 8 போச்சுன்னா 2k. அப்போ 2k 6 அப்படின்னா k ஓட மதிப்பு எவ்வளோ வரும் 3. அப்போ k னுடைய மதிப்பு எவ்வளோ வரும் 3. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இந்த மாதிரி மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், பின்வரும் சமன்பாட்டில் பின்வரும் விருப்பங்களில் எது கேள்விக்குறியின் இடத்தில் வரும் நெருங்கிய தோராயமான மதிப்பு? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டாங்க, தோராயமான மதிப்பு தான் கேட்டாங்க. அப்ப கொஸ்டின் உள்ள அனைத்து நம்பருமே தோராயமான நம்பரை மாற்றிக்கலாம். இப்போ 8.99 என்ன மாற்ற தோராயமான மதிப்புனா 9 பிளஸ் 17.99 18 மைனஸ் 3.99 4 இன்ட்டு 2.99 3. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை பெருக்கணும் வரும் 12. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், பிளஸ் நம்பரை கூட்டிக்கலாம். 9 18 கூட்டினா 27 மைனஸ் 12. அப்போ 27 12% வரும் 15. அப்போ தோராயமான மதிப்பு எவ்வளோ வரும் 15. அடுத்து 8 பக்கம் உள்ள பலகோணத்தின் உட்கோணங்கள் 1:3, 4:6, 6:7, 11:13, 15 என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த பலகோணத்தில் உள்ள மிகப்பெரிய உட்கோணத்தின் அளவை காண்க. அப்ப மிகப்பெரிய உட்கோணம் அப்படின்னா இந்த விகிதத்திற்கு எது பெரிய நம்பர் 15 தான். இந்த நம்பர் 15 தான் எனக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த 15ங்கிறது எவ்வளவு டிகிரி அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இங்க எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்க 8 பக்கம் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை, எத்தனை பக்கம் கொடுத்தாலும் அதை வச்சு மொத்த கோணங்களை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்ப 8 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோடைய கோணம் கண்டுபிடிக்க போறேன். 8 பக்கம் இருந்தா அதோடைய மொத்த கோணங்களின் கூடுதல் எவ்வளவு வரும் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறோம், ஃபார்முலா n-2 இன்ட்டு 180 டிகிரி. அப்ப இங்க எத்தனை பக்கம் இருக்கு 8 பக்கமா? அப்ப என்னோட மதிப்பு 8 8 2 போச்சுன்னா 6 இன்ட்டு 180. இப்ப பெருக்கும் 6 இன்ட்டு 180 வரும் 0க்கு 0 8 48 மீதி 4. அப்ப எவ்வளவு வரும் 6 4 கூட்டினா 10. அப்ப 1080 டிகிரி. எவ்வளவு வருது 1080 டிகிரி. அப்ப இந்த விகிதங்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே கூட்டினா எவ்வளவு வரும் 1080 டிகிரி தான் வரணும். ஓகேங்களா? இப்ப ஃபுல்லா இதை கூட்டுங்க. எவ்வளவு வரும் 4 8 14 21 32 45 60. அப்ப 60x தான் 1080. 60x தான் 1080. அப்ப ஒரு இது எவ்வளவு போறோம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓரார் 6 இங்க அடிச்சோம்னா ஓரார் 6 மீதி 4 48ல 8. அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு எவ்வளோ 18 டிகிரி. எக்ஸ் உடைய மதிப்பு எவ்வளோ 18 டிகிரி. அப்ப மிகப்பெரியது இன்னைக்கு எவ்வளோ 15x தானே. அப்ப 15 இன்ட்டு 18 15 இன்ட்டு 18. அப்ப எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க, எவ்வளவு வரும் 270 டிகிரி. 20 பாஞ்சா 300. அப்ப 18 பாஞ்சா வரும் 270 டிகிரி. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. அடுத்து முதல் 7 பகா எண்களின் சராசரி. ஓகே, இது நார்மல் சராசரி தான். சராசரி ஃபார்முலா எனக்கு என்னது, கூடுதல் பை எண்ணிக்கை. கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப கூடுதல் எதை கூட்டணும், முதல் 7 பகா எண்கள் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த முதல் 7 பகா எண்கள் எழுதுங்க. எது வரும் 2 3 5 7 11 13 17. ஓகே, கீழே எத்தனை நம்பருக்கு மொத்தம் 7 நம்பர், அது அவங்களும் சொல்லிட்டாங்களே. மொத்தமாக கூட்டிங்க எவ்வளோ வரும் 5 10 17 28 31 41 58/7. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது 58/7. ஏன்னா இந்த சுருக்குவேல் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஆன்சர் அது 58/7 தான் ஆன்சர். அடுத்து ஏ மற்றும் பி என்பன இரண்டும் சார்பக எண்கள், அவற்றின் மீ போமா ஆனது எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க சார்பக எண்கள் சொல்றாங்க. அப்ப சார்பக எண்கள்னா எனக்கு HCF 1 இருந்தா சார்பக எண்கள். HCF 1 இருந்தா என்னது சார்பக எண்களா? அப்ப HCF 1 இருந்துட்டாலே அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணுவோம், பெருக்கினாதான் எனக்கு எல்சிஎம்மே கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2 3. இப்ப இதோட HCF எனக்கு எவ்வளவு வரும், HCF 2 3 அடிக்கல, HCF 1. அப்ப எல்சிஎம் எனக்கு எவ்வளவு வரும், இது ரெண்டுமே பெருக்கிறதா 2 இன்ட்டு 3. ஓகேங்களா 6. இப்படி கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இப்ப ஏ மற்றும் பி இரண்டும் சார்பாக எண்கள் அப்படின்னா HCF 1.
அப்ப HCF 1 அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா தான் எல்சிஎம் கிடைக்கும். அப்ப எல்சிஎம் மதிப்பு என்ன வரும்? A into B. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து உஜ்வால் அவர்களிடம் 5250 தொகை ரூபாய் 50, ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 200 மதிப்பிலான கரன்சி நோட்டுகளாக உள்ளன. ஒவ்வொரு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமமாகும் எனில் உஜ்வலிடம் மொத்தம் எத்தனை ரூபாய் நோட்டுகள் உள்ளன? இதான் கொஸ்டின். ஓகேவா? இங்க என்ன கொஸ்டின் கொடுத்தா பண்ணோம், ஒவ்வொரு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் எண்ணிக்கையும் எனக்குன்னா அது சமம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 50 ரூபாய் 10 இருந்துச்சுன்னா 100 ரூபாயும் 10 தான் இருக்கணும், 200 ரூபாயும் 10 தான் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால சம எண்ணிக்கை சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரூபாய் நோட்டுகள் இருக்குல்ல, 200 ரூபாய், 100 ரூபாய், 50 இது ஃபுல்லா அப்படியே கூட்டுங்க. அப்ப 200 கூட்டினா 300, 350 ரூபா. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 350 ரூபா. அப்ப மொத்த தொகை எவ்வளோ? 5250. 350ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நோட்டுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப அதே மாதிரிதான் மத்த இரண்டு நோட்டு எண்ணிக்கை நமக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இப்ப என்ன பண்ணலாம்? 5ஆல் அடிச்சோம்னா 7 5 35. இங்க ஓரஞ்சு 5, 2 அடிக்க முடியாது, 0. அப்ப 25ல 5. அப்போ ஓரேல் 7, 15 7 105. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு நூட்டனுக்கு எவ்வளவு இருக்கும்? 15 இருக்கும். அப்ப 50 15, 100 ஒரு 15, 200 ஒரு 15. மொத்தம் எவ்வளவு ஆயிரும்? 15 × 3 45 நோட்டுகள் எனக்கு இருக்கும். எவ்வளவு நோட்டுகள் இருக்கும்? 45 நோட்டுகள் இருக்கும். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் 15 வருது, 15 போட்டு கூடாது. 15க்கு என்னது? ஒவ்வொரு நோட்லயும் 15 நோட்டு இருக்கும். மொத்தம் 45 நோட்டுகள் இருக்கும். அடுத்து ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி மதிப்பின் கூட்டுத்தொகை 7 எனில் கீழே உள்ள விருப்பங்களில் அது எந்த எண்ணாக இருக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப நார்மலான கொஸ்டின் தான். ஒரு நம்பர் இருக்கு, என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு நம்பர்னாது எக்ஸ். அடுத்து அதோடைய தலைகீழி. அப்ப இது தலைகீழி எனக்கு என்னது? 1/x. இது என்ன பண்ண சொன்னா கூட்ட சொல்றாங்க. அப்போ கூட்டுவோம். அப்போ ஒரு எண் அதன் தலைகீழி இதோட கூடுதல் எனக்கு எவ்வளவு வருமா? 7 வருமா? இப்ப என்ன பண்ணலாம்? இதை சுருக்குங்க. சுருக்குங்க வரும் x² + 1/x = 7. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த x அங்க கொண்டு போயிடலாம். அப்போ x² + 1 = 7x. இப்போ இந்த 7x வந்துச்சுன்னா -7x. அப்போ x² - 7x + 1 = என்னது? 0. இது இந்த மாதிரி ஒரு சமன்பாடை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்ப x² - 7x + 1 = எவ்வளோ? 0. இப்போ அந்த x உடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா -p ± b² - 4ac/2a. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அந்த நம்பரை கண்டுபிடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப x முன்னாடி எதுவுமே இல்லையா? அதாவது அப்ப என்ன? a உடைய மதிப்பு 1. இப்ப x முன்னாடி என்ன இருக்கு? -7 இருக்கு. அப்ப b ஓட மதிப்பு என்னது? -7. இங்க என்னது? c ஓட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1. அப்ப x² முன்னாடி உள்ளது a, x க்கு முன்னாடி உள்ளது b. இந்த நம்பர் வந்து என்ன பண்ணுவோம்? c அப்படிதான். அப்ப a ஓட மதிப்பு 1, b ஓட மதிப்பு -7, c ஓட மதிப்பு எவ்வளவு? 1. அப்ப பாருங்க, அப்ப மைனஸ் இந்த b ஓட மதிப்பு எவ்வளவு? -7 ± √b² சொல்றாங்களா? நீங்க 7 ஸ்கொயர் பண்ணாலும் ஒரே மதிப்பு தான், -7 ஸ்கொயர் பண்ணாலும் ஒரே மதிப்பு தான். அப்ப 7 ஸ்கொயர் பண்ணாலும் வரும் 49 -4. a ஓட மதிப்பு 1, c ஓட மதிப்பு 1 வகுத்தல் 2. a ஓட மதிப்பு 1 தான். இப்ப பாருங்க -7. அப்ப பெருக்கல் வரும் 7 ± இங்க பாருங்க 49 மைனஸ் இது ஃபுல்லா பெருக்கல் வரும் 4 1 4 திரும்பி 4 வரும். அப்ப 49 4 போச்சுன்னா 45 வகுத்தல் எவ்வளவு இருக்கு? 2. இப்ப அந்த 45 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 45 எப்படி பிரிக்கலாம்? 9 5 45. அப்ப இந்த 9ல 3 மட்டும் வெளியே எடுக்க முடியுமா? அப்ப 7 ± 3√5 வகுத்தல் 2. அப்ப ஆன்சர் என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா 7 + 3√5/2 இருக்கலாம், இல்ல 7 - 3√5/2 அப்படின்னு இருக்கலாம். எனக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லாஸ்ட் 7 + 3√5/2 எனக்கு இது இருக்குல்ல. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 25, பெருக்கற் தொகை 136 எனில் அவற்றின் கணங்களின் கூட்டுத்தொகை காண்க. ஸோ அதாவது கொஸ்டினை கொண்டா கூட்டுத்தொகை எவ்வளவு? 25. அதாவது ஏயும் பியும் கூட்டினா எவ்வளவு வருமா? 25. ரெண்டையுமே கூட்டினா 25.
அதோட பெருக்கல் பண்ணாதது ஏயும் பியும் பெருக்கல் வரும் 136. அப்படின்னா அவற்றின் கணங்கள் என்னது ஏ கியூபையும் பி கியூபையும் கூட்டினா எவ்வளவு வரும்? இதான கொஸ்டின். ஓகேவா? நீங்க டக்குன்னு இப்ப ஏபி எந்த ரெண்டு நம்பர் கூட்டினா 25 வரும், அதே எந்த ரெண்டு நம்பர் இருக்குன்னா 136 வரும் செக் பண்ணி நீங்க அதிலே ஏபி மதிப்பு கண்டுபிடிச்சாலும் சரிதான். இல்ல அப்படின்னா அது ஃபார்மட் ஒன்று இருக்கு. என்ன ஃபார்மட்னா இங்க ஏ பிளஸ் பி இங்க ஏ கியூ பிளஸ் பி கியூ மட்டும் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன வரும்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab a பிளஸ் பி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஏ பிளஸ் பி மதிப்பு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ 25. அப்போ 25 கியூப். அதே மாதிரி என்ன இருக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3 ஏபி மதிப்பு எவ்வளோ 136. ஏ பிளஸ் மதிப்பு எவ்வளோ 25. ஓகேங்களா? இப்போ இந்த 25 கியூப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். 25 கியூப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 25 25 625. அப்போ 625 25ஆல பெருக்குங்க. ஏன்னா 625 25 ஸ்கொயர்ல 25 பெருக்குனா 25 கியூப் முடிஞ்சிடும். இப்போ 5ஆல் பெருக்கினா வரும் 3125. அப்போ 2ஆல் பெருக்கினா வரும் 1250. இப்போ கூட்டினா 5 2 6 5 1. அப்போ எவ்வளோ வருது 15625. அதே மாதிரி இது மொத்தமா பெருக்கி என்ன பண்ணலாம்? இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? மைனஸ் ஆயிருமா? இப்போ 3 25 75. அப்போ 136 75. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 3 25 பெருக்கிட்டேன். அதோட 136 பெருக்கு. ஓகேவா? இப்போ 5ஆல பெருக்கணும் 30 3 15 18 மீதி 1. அப்போ எவ்வளோ வரும் 6. அடுத்தது 42 மீதி 4 21 25 மீதி 2 இங்கே எவ்வளோ 9. அப்போ 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 1 போடுவோம். இப்போ 12 இங்கே ஒரு 1 போட்டால் 10. அப்போ மைனஸ் 10,200 இஸ் ஈக்குவல் ஏ கியூப் பிளஸ் பி கியூப். அப்போ வந்துருச்சுங்களா? இப்போ இதை கழிச்சாலே போதுமா? அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 15,000 இங்கே 10,000. அப்போ எவ்வளோ இருக்கு மீதி 5,000. அப்போ 620 200 420. அப்போ 5425. அப்போ ஆன்சர் என்ன வருது 5425. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் பின் வருவனவற்றை சுருக்குக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்கெட்டுக்குள்ளும் பிராக்கெட் இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இதை தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் வருது 5. அடுத்து 5 மைனஸ் 2 பெருக்குனா எவ்வளோ வரும் மைனஸ் 10. அடுத்து மைனஸ் 10 அதோட என்ன பண்ண போறோம் 20 பெருக்க போறோம். எவ்வளோ வரும் மைனஸ் 200. அடுத்து மைனஸ் 200 என்ன பண்ண போறோம் 2ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ டிவைட் பண்ண வரும் மைனஸ் 100. அப்போ இந்த மொத்த பிராக்கெட்டுக்கு மதிப்பு வருது மைனஸ் 100. அந்த மைனஸ் என்ன பண்ண போறோம் மைனஸ் 2 பெருக்க போறோம். நம்ம மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 100. அப்போ எவ்வளோ போறோம் பிளஸ் 200. அதோட ஒரு என்ன பண்ண போறோம் 1 கூட்ட போறோம். அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 201. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பிராக்கெட்டையும் நீ க்ளோஸ் பண்ணிட்டே வந்தால் உங்களுக்கு ஆன்சர் எளிமையாக இதில் வந்துடும். அடுத்து ஏ என்பது ஒரு குறுங்கோணம் எனில் 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஏ டிவைட் பை 1 பிளஸ் காட் ஸ்கொயர் என்பது எதற்கு சமமாகும்? இதான் கொஸ்டின். இப்போ பாருங்க 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஏ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஏ எப்படி எழுதலாம் sin ஸ்கொயர் ஏ டிவைட் பை காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? இப்போ காஸ் ஸ்கொயர் எங்கே போடணும் காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் sin ஸ்கொயர் ஏ டிவைட் பை காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் sin ஸ்கொயர் மதிப்பு 1 ஆயிருமா? அப்போ 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? அப்போ இதுக்கான மதிப்பு எவ்வளோ 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ அதே மாதிரி 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு என்ன வரும் 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எப்படி சொல்லுவோம் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைட் பை sin ஸ்கொயர் ஏ. இது பெருக்கு என்ன வரும் sin ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைட் பை sin ஸ்கொயர் ஏ. இப்போ sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ 1 பை அப்போ sin ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? இப்போ மதிப்பு அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஏ மதிப்பு எவ்வளோ 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? டிவைட் பை 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ 1 பை sin ஸ்கொயர் ஏ. ஓகே, அப்ப இதுவும் பின்னம் இதுவும் பின்னமா எப்படி அடிப்போம்? அப்ப கீழே உள்ள பின்னத்தை மேல கொண்டு வந்து தலைகீழ மாறும். அப்ப 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் ஏ டிவைட் பை 1. அப்ப sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஏவா? அப்ப sin பை காஸ் எனக்கு என்ன வரும் tan ஸ்கொயர் பை ஏ. அப்ப ஆன்சர் என்ன வரும் tan ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் 10 பெண்கள் ஒரு வேலையை 8 நாட்களில் செய்யலாம்.
8 ஆண்கள் அதே வேலையை 12 நாட்களில் முடிக்க முடியும் எனில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? ஆணும் பெண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆண் கண்டுபிடிச்சலாம். இப்போ எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 8 ஆண்கள். 8 ஆண்கள் எத்தனை நாள்? 12 நாள். அப்ப 8 ஆண்கள் இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா அதே வேலை தான் பெண்களும் பார்க்க போறாங்க. இங்க எத்தனை பெண்கள்? 10 பெண்கள். அப்ப 10 பெண்கள் இன்ட்டு எத்தனை நாள்? 8 நாள். இப்ப பெருக்கலாம். 8 12 பெருக்கலாம் 96 ஆண்கள். இங்க பெருக்கலாம் 80 பெண்கள். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பெண்களை கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப ஆண்கள் வகுத்தல் பெண்கள். இப்ப இந்த 80 அப்படியே இருக்கும். இந்த 96 அங்கிட்டு போச்சுன்னா வகுத்தல் 96. இப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? 5 16 80, 6 16 96. அப்ப ஆண்கள் பெண்கள் விகிதம் எவ்வளவு இருக்கும்? அப்ப ஆண் வகுத்தல் பெண் என்ன பண்ணலாம்? ஆண்கள் இஸ்டு பெண்கள் இஸ் ஈக்குவல் டு 5 இஸ்டு 6. ஏன்னா இஸ்ட்ல உள்ளதை வகுத்தல் எழுதலாம், வகுத்தல் உள்ளதை இஸ்ட்ல எழுதிக்கலாம். அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் விகிதம் எவ்வளோ? 5 இஸ்டு 6. நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகம். செவ்வகத்தின் பரப்பளவு 215 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் செவ்வகத்தின் அகலத்தை W கண்டறியும் சமன்பாடு என்ன? ஓகேங்களா? அப்ப பாருங்க, அகலம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் அகலம் என்ன பண்றேன்? நான் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். வித். ஓகே, அகலத்தை என்ன பண்றேன்? டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். இப்போ நீளம். இப்போ நீளம் எனக்கு எவ்வளோ இருக்கும்? நீளம் எப்படி இருக்குமா? அகலத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகம் தானே. அப்போ அகலம் W அப்படின்னா நீளம் எவ்வளோ வரும்? W + 5. ஓகே, அகலம் Wனா நீளம் எவ்வளோ வரும்? W + 5 வரும். ஓகே, இப்போ பரப்பளவு. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? நீளம் இன்ட்டு அகலம். அப்ப நீள மதிப்பு என்னது? W + 5 இன்ட்டு அகல மதிப்பு W. பரப்பளவு மதிப்பு எவ்வளோ? 215. இப்போ என்ன பண்ணலாம்? பெருக்கலாமா? அப்ப W² + 5W. இந்த 215 வந்துச்சுன்னா -215. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? W² + 5W - 215. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 2 அலகு ஆரம் கொண்ட 3 திண்ம அரைக்கோளங்கள் ஒவ்வொன்றையும் உருக்கி மீண்டும் ஒரு கோளமாக மாற்றப்படுகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஒற்றை கோளத்தின் ஆரத்தை கண்டறியவும். இதுதான் கொஸ்டின். ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்றாங்க? 3 அரைக்கோளங்கள், 3 அரைக்கோளங்களை உருக்கி தான் ஒரு கோளமா மாத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப 3 அரைக்கோளம் இருக்கு. இந்த 3 அரைக்கோளத்தையும் உருக்கி என்ன பண்ண போறாங்க? கோலமா மாத்த போறாங்க. ஓகேவா? அப்ப இந்த 3 அரைக்கோளம் சேர்ந்து ஒரு கோலமா மாற போகுது. அவ்வளவுதான். அப்ப 3 இன்ட்டு, அப்ப இங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா என்ன பண்ணா? கன அளவு தான் கண்டுபிடிப்போம். அப்ப அரைக்கோளத்தின் கன அளவு என்ன வரும்? ஃபார்முலா 2/3/r3. கோளத்தின் கன அளவு என்னது? 4/3/r3. ஓகே, இப்ப அரைக்கோளத்துல தான் ஆரம் மதிப்பு கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? எவ்வளோ? 2. ஓகே, அப்ப இங்க 2 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் இதுக்கு முன்னாடி இதுல காமனான விஷயம் நீங்க டிவைட் பண்ணிடுங்க. எதை டிவைட் பண்ணலாம்? பை கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க 3, இங்கேயும் 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன பண்ணலாம்? 4 2 இங்க அடிச்சா 2 4. ஓகேங்களா? இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இப்ப இங்க 3 இருக்கு இன்ட்டு இங்க ஆரம் மதிப்பு எவ்வளோ? அரைக்கோளத்துல ஆரம் எவ்வளோ? 2. அப்ப 2/3 எவ்வளோ வரும்? 8. இங்க என்ன இருக்கு? 2 இன்ட்டு r³ இருக்கு. அப்போ 4 2 இங்க அடிச்சா 4. அப்ப எவ்வளவு வருது? 12. அப்ப r³ தான் எனக்கு எவ்வளோ? 12. அப்ப ஆரம் மதிப்பு என்ன போறோம்? அப்ப r³ கியூப் ரூட் பண்ணா 6, 12 கியூப் எவ்வளவு வரும்? கியூப் ரூட் ஆஃப் 12. அப்ப ஆன்சர் அது கியூப் ரூட் ஆஃப் 12. ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றை சுருக்குக. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம வகுத்துடலாமா? ஏன்னா நமக்கு கான்செப்ட் என்னது? 4 மார்க்ஸ் சொல்லுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் வீல் அது மாதிரி இருக்கா? இல்லை. அடுத்தது டிவிஷன். அப்போ இந்த டிவிஷன் பண்ணுவோம். இப்போ டிவிஷன் பண்ண எவ்வளோ வரும்? 2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பெருக்கும். பெருக்கம் எவ்வளோ வரும்? இங்கே -16. இதை பெருக்கம் எவ்வளோ வரும்? ஃபர்ஸ்ட் இது கலப்பின்னமா இருக்கா? இதை பின்னமா மாற்றுவோம். எவ்வளோ வரும்? 3/2ன்னு வரும். இன்ட்டு 22 ப்ளஸ். இப்போ இதை அடிச்சு எவ்வளோ வரும்? 11. அப்போ எவ்வளோ வரும்? 33 + 2 - 16. அப்போ 33 கூட்டினா 35 - 16. அப்போ கழிச்சல் வரும் 19. அப்போ ஆன்சர் அது 19. நெக்ஸ்ட்,
408 மற்றும் 1032 ஆகியவற்றின் மீ பேவா 516 மைனஸ் 252 இன்ட்டு 4 என வெளிப்படுத்தப்பட்டால் எம் என்பது என்ன? ஸோ ஒண்ணுமே இல்லப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பேவா கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மீ பேவா மதிப்பு வந்து இந்த சமன்பாடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? மீ பேவா அது கச்சிசியப் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 408 1032 ஃபர்ஸ்ட் எதில் அடிக்கலாம்? 4 டிவைட் பண்ணும். 4 டிவைட் பண்ணால் வரும் 1 0 2. இங்க 2 8 மீதி 2 23 5 மீதி எவ்வளவு வரும்? 3 32 8. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணா இங்க 51, இங்க 2ஆல் டிவைட் பண்ணாலும் வரும் 1 2 9. அடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம் 17 3 51, இங்க 4 3. ஸோ 17 43 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப இதை மட்டும் நீங்க பெருக்க எவ்வளவு வரும்? 4 2 8 8 3 24. அப்ப HCF மதிப்பு வருது 24. இந்த 20 எதுக்கு சமம்? இதுக்கு சமம். 516 m மைனஸ் இந்த 252 4 இதை அப்படி டேரக்டா பெருக்கலாமா? பெருக்கணும் வரும் 2 8 5 20 மீதி 2 8 2 கூட்டினா 10. ஓகே. இந்த மைனஸ் 1003 வந்து என்னது? பிளஸ் 1008. அப்ப 1008 24 கூட்டணும் வரும் 1032. அப்ப 516 m. இப்ப அப்படி அடிக்கலாமா? ஒரு m எவ்வளவு வரும்? ஒரு 516 2 516 1032. அப்ப m உடைய மதிப்பு எவ்வளவு வருது? 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு பொதியுரை 3.5 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவில் உள்ளது. இதில் நிரப்ப தேவையான மருந்தின் கன அளவை கண்டறியவும். ஓகேங்களா? என்ன பண்ண சொல்றாங்க? கோள வடிவில் இருக்கு, அதோடைய நிரப்ப தேவையான மருந்தின் அளவு அப்படின்னா கன அளவு கண்டுபிடிக்க போறோம். அப்ப கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா அது 4/3/r3. இப்போ 4/3 பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7 அப்ளை பண்ணு சொல்லிட்டாங்க. இன்ட்டு ஆர மதிப்பு எவ்வளோ? விட்டம் தான் 3.5. அப்ப விட்டத்துல பார்த்தா ஆரம். அப்ப 3.5 2ஆல டிவைட் பண்ணா ஆரம் கிடைச்சிரும். ஏன்னா விட்டம் வந்து 3.5, ஆரம் எவ்வளோ? 3.5 வகுத்தல் 2. அப்ப 3.5 வகுத்தல் 2. இங்க ஆர் கியூப் என்ன பண்ணும்? 3 முறை போடணுமா? அப்ப 3.5/2. ஓகே. இப்ப அடிக்கலாம். 1 2 2 4 1 2 1 2. அடுத்து 1 2 அடிச்சா 11 22. இப்ப இந்த 3 வச்சு எங்க அடிக்க முடியும்? இப்ப ஏல வச்சு 1 7 இங்க அடிச்சுனா 0.5. ஓகேங்களா? இப்ப 11 0.5 வரும் 5.5. இப்ப 3.5 3.5 வரும் 12.25. இங்க என்ன இருக்கு? 5.5. இப்ப பெருக்கல் வரும் 25, இங்க 2 10 12 மீதி 1 10 11 மீதி 1 இங்க எவ்வளோ? 6. திரும்பி அதே தான் வரப்போகுது. 6 1 2 5 கூட்டினா 5 7 3 7 6. அப்ப இங்க 2 நம்பர் இருக்கு, 2 நம்பர் பாயிண்ட், ஒரு நம்பர் மொத்தம் அது 3 நம்பர் பாயிண்ட் வைக்க எவ்வளோ வருது? 67 3 7 5. கீழே எவ்வளோ இருக்கு? 3. இப்ப டிவைட் பண்ணுவோம். 1 3 3 2 3 6 2 3 6 மீதி 1 13ல 4 மீதி 1 17ல 5 மீதி 2 25ல 8. அப்ப 22.45 இருக்கலாம், இல்லை 22.46 அப்படின்னு இருக்கலாம். ரெண்டுமே எனக்கு ஆன்சர் தான். அப்ப 22.46 எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஏன்னா அவங்க என்ன பண்ணுங்க, 2 தசம இடங்களுக்கு சொன்னாலே போதும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 22.46 சொல்லலாம். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றை சுருக்குக. இப்ப கண்டுபிடிக்கலாங்களா? பாருங்க, y squared x power 4 into y squared x minus 4. அப்ப எனக்கு என்ன ஆகும்? அப்ப இங்கேயும் y squared x, இங்கே y squared x. அப்ப அடிமான சமம். அடிமான சமம் என்ன பண்ணுவோம்? அடுக்குகளை கூட்டுவோம். அப்ப 4 மைனஸ் கூட்டணும் வரும் 0 தானே. அப்ப y squared x power 0. அப்ப ஆன்சர் வரும் 1. அப்ப எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. நெக்ஸ்ட், ஒரு விற்பனையின் போது ஒரு டிவி கடை உரிமையாளர் நுகர்வோருக்கும் தேர்வு செய்ய 4 வெவ்வேறு வகையான தொடர் தள்ளுபடிகள் வழங்குகிறார். பின்வரும் விருப்பங்களில் எது கடை உரிமையாளருக்கு பொருளின் குறிக்கப்பட்ட விலையில் சிறந்த விலை சதவீதத்தை வழங்கும்? ஓகேவா? கடை உரிமையாளர்னு சொல்றாங்க. அப்ப கடை உரிமையாளருக்கு சிறந்த விலை சதவீதம் கொடுக்கும்னா தள்ளுபடி குறைவாக இருந்தாதான் அவருக்கு லாபம் அதிகம்.
தள்ளுபடி எவ்வளவு இருக்கணும்? குறைவாக இருக்கணும். அப்ப தள்ளுபடி குறைவா இருந்தா தான் லாபம் கிடைக்கும். இதே கஸ்டமர் வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்தா தள்ளுபடி அதிகமா இருக்கணும். தள்ளுபடி அதிகமா இருந்தா வாடிக்கையாளருக்கு லாபம். தள்ளுபடி குறைவா இருந்தா கடை உரிமையாளருக்கு லாபம். இப்ப இந்த 4 இதுமே என்ன பண்ண போறோம் நம்ம? ஒவ்வொன்றும் எவ்வளவு டிஸ்கவுண்ட்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 20 20 இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2xy சாரி x plus y plus xy by 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுல தள்ளுபடிங்கிறது குறையும். அதை மைனஸ்ல சொல்லணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. அப்ப இது 20 20 இது -20 மைனஸ் எவ்வளவு வரும்? -40. அடுத்து இது ரெண்டுமே பெருக்கினா வரும் 20 20 பெருக்கினா எவ்வளவு வரும்? 400 400 4 வச்சா 4 அப்ப +4 அப்ப எவ்வளவு வருது? -36. அப்ப இங்க என்ன அது 36% தள்ளுபடி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 40% தள்ளுபடி மாதிரி தெரியும். ஆக்சுவலா எவ்வளவு தள்ளுபடி தான் இருக்கும்? 36% தான் தள்ளுபடி. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கூட்டிங்க எவ்வளவு வருது? -40. அடுத்து பெருக்குனா 300 வகுத்தல் 100 அடிச்ச எவ்வளோ? 3. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 37. ஓகே, -37. அப்ப 37% தள்ளுபடி. அடுத்தது -40 பிளஸ் இது ரெண்டையுமே பெருக்குங்க. பெருக்குங்க பார்த்தீங்கன்னா 370 தானே 3.75. ஓகே, அப்ப இங்க கழிச்ச வளரும் பார்த்தீங்கன்னா -36.25 அதாவது 36.25% தள்ளுபடி. அடுத்து அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும் -40 தெரியும். பெருக்குங்க வரும் 35 5 175. அப்ப 1.75 மைனஸ் பண்ணும். அப்ப எவ்வளவு வரும்? -38.25. அப்ப 38.25% தள்ளுபடி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 36%, அடுத்து 37, அடுத்து 36.25, அடுத்து 38.25. ஓகே, இப்ப கடை உரிமையாளருக்கு லாபம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணும்? தள்ளுபடி குறைவா இருக்கு. எங்க தள்ளுபடி குறைவா இருக்கு? இங்கதான் தள்ளுபடி குறைவாக இருக்கு. அப்ப இதுதான் கடை உரிமையாளருக்கு சிறந்த விலை சதவீதத்தை வழங்கும். இதே வாடிக்கையாளர்னு சொல்லி நான் என்ன பண்ணும்? 38.25% வாடிக்கையாளருக்கு சிறந்த விலை சதவீதமாக இருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். x minus 1 by x equal to 2 எனில் x power 4 plus 1 by x power 4 மதிப்பை காண்க. ஓகேங்களா? இப்ப x கொடுத்து x power 4 கொடுத்தா நம்ம டைரக்டா x power 4 கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா x minus 1 by x இதோட மதிப்பு எவ்வளவு? 2. அப்ப இதுல இருந்து x squared plus 1 by x squared கண்டுபிடிக்கலாம். x squared plus 1 by x squared கண்டுபிடிக்கலாம். பாருங்க, அப்ப இங்க x இங்க x squared. அப்ப இங்க என்ன பண்ணா கொடுக்கப்பட்ட நம்பரை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஸோ அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? மைனஸ் தான். மைனஸ் இருந்துச்சுன்னா +2, மைனஸ் இருந்தா +2, பிளஸ் இருந்தா -2, அவ்வளவுதான். அப்ப 4 2 கூட்டினா எவ்வளவு வரும்? 6. அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 1 பை x ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 6. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணீங்க? x பவர் 4 கண்டுபிடிக்கணும். அப்ப x பவர் 4 பிளஸ் 1 பை x பவர் 4 இதோட மதிப்பு என்ன வரும்? அதேதான், இங்க x ஸ்கொயர் இங்க x பவர் 4. அப்ப என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணாலே போதும்ல. அப்ப 6 ஸ்கொயர் பண்ணா 36. அடுத்து இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கா? பிளஸ் என்ன வரும்? -2. அப்ப 30 2% வரும் 34. அப்ப ஆன்சர் அது 34. ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் இருந்தா +2 போடணும், பிளஸ் இருந்தா -2 போடணும், அவ்வளவுதான். ஆன்சர் வரும் 34. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ரொம்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இதே மாதிரி பேட்டர்லாம் வரக்கூடிய தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.